அதனால் பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்கள் கையால் போயிட்டு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் ஒன்றா நேரங்காலம் பார்க்காதீங்க. சுக்கிர ஓரையில் வாங்கும்போது நல்லது, நிறைய பேருக்கு ஓரை பார்க்க தெரியாது, விட்டுருங்க. ஆனால் அன்னைக்கு பரணி நட்சத்திரம் காலண்டரில் பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் போய்ட்டு சர்க்கரையும் உப்பும் வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கும்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே மெல்ல மெல்ல நடமாட ஆரம்பிப்பாங்க. குலதெய்வத்தோட அருளும் மெல்ல மெல்ல கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி பணம் வந்தாலும் கூட தங்குவதற்கான விஷயங்கள் அதிகமாக இருக்க மாட்டேது. ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் வீட்டுக்குள்ளே வருது, 4 பேர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிடுறோம், ஆனாலும் வீட்டில் தங்க மாட்டேங்குதுன்ற ஒரு சிக்கல் நிறைய பேருக்கு உண்டு. அதுக்கு மிக எளிமையான பரிகாரம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திரும்ப ரிமைண்டர் பண்ணுறேன். உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை பார்த்து ஆய்வு பண்ணணும். அதை தாண்டி ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்குது. அரச மரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே தெரியும். அரச மரம் தெரியாத நபர்கள் யாருமே கிடையாது. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அரச மரம். அது எனக்கு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நீர் சம்பந்தப்படத்தில் நீருடைய பக்கத்தில் இருக்கிற அரச மரத்துக்கு வலிமை அதிகம். ஒரு 11 அரச இலையை எடுத்துக்கங்க. சிகப்பு சந்தனம் சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நம்ம சந்தனம் வழக்கமான சந்தனம், சிகப்பு சந்தனமே தனியாக கிடைக்கும். அந்த 11 இலை எடுத்துக்கங்க. அந்த சிகப்பு சந்தனத்தால் ராம் 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 அப்படின்னு மேலிருந்து கீழே 4 முறை எழுதணும். ஒரு முறை செஞ்சால் போகுது, 4 முறை எழுதிட்டு அதை அப்படியே கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் அவருக்கு மாலையாகவும் சாத்தலாம், அல்லது அவர் காலடியிலையும் வச்சு வணங்கலாம். இதை ஒரு முறை செஞ்சால் போதும். இல்லை எனக்கு பண பிரச்சனை அதிகமாக இருக்குது ஐயா, வீட்டில் தங்கவே மாட்டேதுன்னா தயவு செஞ்சு ஒரு 15 நாட்கள் ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ உங்கள் வசதிக்கு ஏற்ப இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் தங்கும், குலதெய்வம் வாசம் செய்யும், மகாலட்சுமி வாசம் செய்யும். அந்த ஆஞ்சநேயர பெருமான் வரக்கூடிய அனைத்து தடைகளையுமே உடைத்து ஒரு சுபிட்சமான விஷயம் நடக்க ஆரம்பித்ததுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். சுப நிகழ்ச்சிகள் இதன் மூலியமாக வீட்டில் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும். சுப தடைகள், ஒரு திருமணத்துக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறீங்க, தடை இருக்குது, அந்த பொருளாதார சிக்கல் வருதுன்போது குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த சிக்கல் இருக்கும்போது அனைவருமே இதை பயன்படுத்துங்க. அந்த ஆஞ்சநேயர் பெருமான் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை விலக்கி கண்டிப்பாக கொடுப்பார். அரச மர இலைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு. அதனால் இந்த இடத்துல இருக்குது மரம் அந்த இடத்துக்கு பார்க்காதீங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க, ஐயோ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல எடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. அது அரச மரம் எங்கே இருந்தாலும் அந்த தன்மை ஒரே தன்மை தான் மாறாது. அதனால் 11 இலை எடுக்கிறீங்க, சிகப்பு சந்தனத்தால் ராம் 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 அப்படின்னு 4 முறை எழுதுறீங்க, மேலிருந்து கீழே எழுதுறீங்க, பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் பாதத்தில் போய் வைக்கிறீங்க. உங்கள் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை கிடைக்கணும், சுப நினைச்சு வேண்டி வந்தீங்கன்னா இது அனுபவ உண்மை. படிப்படியாக உங்கள் வீட்டில் சுப நினைச்சு நடக்க ஆரம்பிக்கும். பணம் சார்ந்த விஷயத்துல வந்து சின்ன ரிலாக்ஸ் ஆகுது, நிச்சயமாக கிடைத்தே தீரும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.